எப்படி இருக்க? நல்லா இருக்க மச்சான், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஈவினிங் ஃப்ரீயா இருந்தா மீட் பண்ணுவோமா? எதுக்குடா? இப்ப எல்லாரும் ஏஐ பத்தி பேசிட்டு இருக்காங்க. நம்மளும் ஏதாவது ஏஐ கோர்ஸ் ஜாயின் பண்ணலாமான்னு பாப்போம். ஏன்னா நம்மள நாமே எக்யூப் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் இண்டஸ்ட்ரியில அவுட் டேட்டட்னு சொல்லிடுவாங்க மச்சான். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் மச்சி. ஈவினிங்ல வீக் டேஸ்ல ரொம்ப கஷ்டம்டா. 5 மணில இருந்து 8 மணி வரை டிரைவர் வேலை பார்க்கறதுக்கே சரியா இருக்குடா. ஏன்டா கால் டாக்ஸி ஓட்டுறியா என்ன? இல்லடா, பையனையும் பொண்ணையும் பல கிளாஸுக்கு பிக்கப் டிராப் பண்றதுக்கே டைம் சரியா இருக்கு. பார்த்து மச்சி, பசங்களை பிக்கப் பண்றேன்னு சொல்லி டீச்சரை பிக்கப் பண்ணிட்டு போறேன். ஆமா, இருக்கிறதையே சரியா பார்க்க முடியல, இல்ல டீச்சரை பிக்கப் பண்ணிட்டாலும். சரி, அப்படி என்ன கிளாஸுக்கு பசங்களை போட்டிருக்க? அதை ஏன்டா கேக்குற? என் பொண்டாட்டிக்கு பசங்களுக்கு எந்த கிளாஸ்ல இன்ட்ரெஸ்ட்னு பார்க்க மாட்டான். அவங்க பையன் அந்த கிளாஸ் அட்டன் பண்றான், இவங்க பையன் இந்த கிளாஸ் அட்டன் பண்றான் அப்படின்னு சொல்லி என் பையனையும் பொண்ணையும் எல்லா கிளாஸ்லயும் போட்டு விட்டான். கராத்தே, ஸ்விம்மிங், கோடிங், ரோபோட்டிக்ஸ் இதெல்லாம் பத்தாத மேத் சரியா வரலன்னு அந்தமான் கிளாஸ்லயும் போட்டு விட்டான். சில நேரத்துல மச்சி, என் பையனுக்கு கராத்தே கிளாஸும் பொண்ணுக்கு கோடிங் கிளாஸும் ஒரே நேரத்துல ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராப் பண்ற மாதிரி ஆயிடும். என் நிலைமை அப்போ லெப்ட்ல ஒரு கிக்கு, ரைட்ல ஒரு கிளிக்கு, நடு ரோட்ல நான் தான் ஸ்டக்கு. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு டிரைவர் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போனா சாயங்காலம் போனா ஜாலியா ஊர் சுத்த போயிருவீங்க. வீட்டுல எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன்றீங்க, எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன்றீங்க. நானவே உங்களோட குடும்பம் நடத்துறேன், இதே வேற யாருன்னா இருந்தா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்கன்றா. என் பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொன்ன உனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா? பாண்டா நீ. நான் மட்டும் இல்ல மச்சி, என்ன மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன நான் சொல்லிட்டேன், அவங்க சொல்றது கிடையாது. இப்படியெல்லாம் டயர்டா வேலை செஞ்சுட்டு, டிரைவர் வேலை செஞ்சுட்டு, எல்லா கிளாஸ்லயும் பிக்கப் டிராப் பண்ணிட்டு டயர்டா வீட்டுக்கு வந்து 2 கிளாஸ் நம்ம போட்டாதான் ரிலாக்ஸே ஆகுது மச்சி. கரெக்ட் மச்சி. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனைக்கு ஏஐயால கூட சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு நம்ம பேசாம ஊர் சுத்தவே போயிடலாம்.